இதுதான் நாங்க தங்கி இருக்கிற ரெசார்ட், பேரகாட் ரெசார்ட். செமையா இருக்கு, இங்கே செமையா இருக்கு. இந்த ரெசார்ட்ல இந்த அழகான வியூல சாப்பாடு சாப்பிடுறது ஒரு தனி ரசனை தான். என்ன சொல்றீங்க? பாருங்க, இது முன்னாடி ஃபாகியா இருந்ததான். இப்ப நாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு பாருங்க, டீ எஸ்டேட்லாம் தெரியுது. அழகா இருக்கு வியூ. இங்க லைவா கூட தோசை எல்லாம் ஊத்தி தராங்க. லைவ் கிச்சன் இருக்கு. அப்படியே ஃப்ரூட்ஸ், பல வகையான ஃப்ரூட்ஸு. அப்புறம் இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸு. நல்லா இருந்தது. பஃபே மாடல் தான். இங்கேருந்து எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். நம்ம லைவ் கிச்சன் போனாலும் நம்மளுக்கு ப்ரெட் ஆம்லேட், தோசை ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. அப்படியே வெளில வந்து பார்க்கும்போது டீ எஸ்டேட் அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் வியூ தெரியும், கொஞ்ச நேரம் அப்படியே டீ எஸ்டேட் தெரியும். ஃபாகியாக இருக்கும். அப்புறம் இது ஸ்விம்மிங் பூலு. இதில் நாங்கள் கொஞ்சம் எங்கள் பசங்க, எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்லா விளாட்னாரு. இது வந்து அங்கே இருந்த ஒரு சில ஆக்டிவிட்டீஸு. ரெசார்ட்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. என் பொண்ணு இந்த சைக்கிளிங் போனோம், ரோப் சைக்கிளிங். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம். இது பால்கனிக்கு போகிற இடம். அங்கே மங்கீஸ் வந்து நான் வரும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுருந்தாங்க, பார்த்து டோர் தரங்கன்ட்டு. பெட்ரூமு அப்படியே கர்டன்ஸ் இருந்தது. அது திறந்து பார்க்கும்போது டீ எஸ்டேட் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்ரூமு. ஜர்கூசி இருந்தது. இந்த கர்டன்ஸ் விலகி பார்த்தீங்கன்னா நல்ல டீ எஸ்டேட் தெரிஞ்சுது. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.